ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய் காண்டீபன், ஃபிசியோதெரபிஸ்ட். நம்ம இந்த வீடியோவில் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ஆஃப் நீ, அதாவது மூட்டு தேய்மானத்தில் என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் இருக்குது, அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் மைனர் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மைனர் ஸ்டேஜில் இந்த கார்டிலேஜ் ஒரு மைல்டாக ஒரு டியர் நடக்கும். கார்டிலேஜ்னால் அந்த ரெண்டு போனும் காண்டாக்ட் ஆகிற இடத்துல அந்த போன் மேலே ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த லேயர் மைல்டாக டியர் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பெயினோ ஸ்டிஃப்னஸோ இருக்காது. அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் மைல்டு ஸ்டேஜ்னு சொல்கிறோம். மைல்டு ஸ்டேஜில் அந்த கார்டிலேஜ் 50% டியர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த செகண்ட் ஸ்டேஜில் பெயின் அண்ட் ஸ்டிஃப்னஸ் இருக்கும். இதை நம்ம எக்ஸசைஸ் மூலியமாக அந்த பெயின் ஸ்டிஃப்னஸ்லாம் கொஞ்சம் குறைக்கலாம். தேர்டு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா மாட்ரேட் ஸ்டேஜ். இந்த மாட்ரேட் ஸ்டேஜில் கார்டிலேஜ் 75% டியர் ஆகிருக்கும். அண்ட் பெயின் நம்ம ஸ்டாண்ட் நிற்கும் போது, வாக் பண்ணும்போதோ, இல்லை ஸ்டெப்ஸ் ஏறும்போதோ, ஈவன் ரெஸ்ட்டில் இருக்கும்போது கூட அவங்களுக்கு பெயின் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் எக்ஸசைஸ் மூலியமாக மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு பெயின் ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ், ஃபோர்த்து ஸ்டேஜ், ரொம்ப சிவியர் ஸ்டேஜ். இதில் 100% கார்டிலேஜ் டியர் ஆகிருக்கும். போன் ரெண்டும் ஜாயிண்ட் ஆகி ரொம்ப தேய்மானம் ஆகும். அண்ட் மோர் ஸ்டிஃப்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். டிஃபார்மிட்டி வர வாய்ப்பு இருக்குது.